This video sponsored by Anil Foods. தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம். மாதிரி சொல்றாரு, தயவு செய்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா தான் அப்படி கொண்டு போகும். திடீர்னு கத்தி ஏத்துன்னு வரீங்க, வெட்டுறீங்க. எனக்கு எப்படியே வந்து ஏன் கில்லி படத்தை ஏத்துக்கிறீங்க, இந்த படத்தை அதுவும் கபடி தானே. ஒரு டைரக்டர் தமிழ்நாட்டு படத்தை தூக்கி நிப்பாட்டிட்டாரு ப்ரோ. இது வந்து அவருக்கு இதுதான் முத படம்ங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி இதுதான் அவரை வந்து நல்ல இடத்துக்கு கூட்டு போகுது. அதாவது திருநெல்வேலியில உள்ள கதை அத்தனை இங்க இருக்கு. படம் நல்லா இருக்கு சார், சந்தோஷம். மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். ஸ்டோரி பக்காவா ஒரு சென்டிமெண்டா எல்லாமே கலந்து சூப்பரா சொல்லிடுறாரு. வித் போட்டோகிராஃபி செம்ம சூப்பரா பண்ணிடுறாரு கேமராமேன். எல்லாரும் அவங்க ஒர்க்கை சூப்பரா பண்ணிருக்காங்க. பசுபதி சார் எல்லா ஆர்டிஸ்டும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துக்கிறாங்க. இந்த டைரக்டர் கூட சூப்பரா பண்ணிடுறாங்க. எல்லாரும் சொல்லல, எல்லா ஆர்டிஸ்டும் இந்த கேரக்டராகவே வாழ்ந்துக்கிறாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அங்க வீட்டுக்கே வந்து கூட்டு போவாங்க. என் பேர் டாக்டர் ஜெயராஜ். வந்து அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்த ஒரு 6-7 மாதம் கொடுத்துட்டு அது பேர் அர்ஜுனாவோட கணேசன் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து வந்தாங்க. என் கையில தான் இப்போ அர்ஜுனாவோடு வாங்குறாரு. படம் நல்லா இருக்கு, சொல்லி கொடுத்ததுக்கு மேலே நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே சமூக இதாக நல்லா நீட்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக, அதாவது எந்த ரொம்ப ப்ராட் மைண்டில் சொல்லியிருக்காங்க. கபடி இப்போ கபடிக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு சார், சந்தோஷம். பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. கபடி சீன்ஸ் வேற லெவல் சார், ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டுலாம் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. இதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க, அதாவது திருநெல்வேலியில உள்ள கதை அத்தனை இங்க இருக்கு. நல்லா இருக்குண்ணா, நல்லாதானா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் படம் மாதிரி நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு, நியூ ஸ்டோரியா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. படமே இல்லை ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ, வேஸ்ட். அவர் கேஸ்டை வச்சு ஏத்தாரு, ஜாதியை வச்சு ஏத்தாரு. நான் பேச வரல. எனக்கு ஸ்போர்ட்ஸ் முக்கியம். நான் கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடி நான் கபடி ஆடினவன். ஏன் தம்மா இது சொல்றேன்னா, அந்த ரைடு வந்து விக்ரம் பையன் பண்றது உண்மையிலேயே அவன் ஏற்கனவே கபடி ஆனவன் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த ரைடு, அந்த டேஷ் அடிக்கிறது, ஜம்பிங் பண்ணி கோட்டு லைனை தொடுறது, லாஸ்ட் ரைடுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ரைடு என்ன தெரியுமா, 3 நிமிஷத்துல அவுட் பண்ணான். 3 பாயிண்ட் வரும். உண்மையிலே அந்த ரைடை பார்க்குறான். உண்மையிலே அவனோட ஃபேஸை பார்க்கல. சில பேர் ஃபேஸை பார்ப்பாங்க, பாடிலாம். ஆனால் இந்த மேட்ச் மட்டும் காலை தான் பார்க்கணும். அது எப்படி வருதுன்னு அப்படி தட்டுறது எல்லாமே அந்த காலில் தான் இருக்குது. ஏன் விஜய் எல்லாம் ஆடிக்கிற போல இல்லை, கில்லிலாம் பார்த்தீங்களா என்னையா நீ? ஏன் கில்லி படத்தை ஏற்றுக்கிறீங்க, இந்த படத்தை அதுவும் கபடி தானே. ஒரு பொண்ணு பார்த்தல, உருகி லவ் பண்ணிட்டு இல்லை வேணாம், எனக்கு கோல்டு தான் மெயின், இந்தியாவுக்கு பெருமை தெரிஞ்சுன்னு போறா போல. அதுதான் என் கதை. இது என்ன கொஞ்சம் மாறி செல்வராஜ் அப்படி கொண்டு வந்துக்கிறாரு, ரவுடியை கொண்டு வந்துக்கிறாரு. அவர் தப்பு பண்ண மிஸ்டேக்கே அதுதான். நான் அடிச்சு தர மாறி செல்றாரு, தயவு செய்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா தான் அப்படி கொண்டு போகும். திடீர்னு கத்தி ஏத்துன்னு வரீங்க, வெட்டுறீங்க. எனக்கு எப்படியே வந்து இதுல கான்செப்ட் போடுறதா இதுல போய், ஏன்னா நான் ஆல்ரெடி கபடி ஆடினவன். நாங்க நடத்தினோம் நேதாஜி கபடி குழு, வஉசி, இது மாதிரி பெரிய ஜாம்பவான் பேர்லாம் வச்சுதான் கபடியை தொடங்கி இருக்கிறாங்க. புரியுதா சொல்றே? அது என்ன கிராமத்து விளையாட்டு, சிட்டில இன்னும் அது சரியா வரல. இந்த பேர் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஆடினா எல்லா ஜாதிக்காரன் இருப்பான். கிரிக்கெட்ல இல்லையா, ஆனா இந்தியாவுக்கு தான் ஆடுறான். ஹாக்கில இல்லையா, இந்தியாவுக்கு தான் ஆடுறான். அப்ப கபடி முடிய ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, ஜாதி எடுத்துன்னு வரீங்க? ஒரு கேம்னா எல்லாத்துல போட்டி இருக்கும், பொறாம இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன் கிரிக்கெட்ல 2020 போய் சாவலியா, 2020 போய் சாவலியா மேட்ச்னா? அதே மாதிரி அந்த ஊர்ல வளரக்கூடாதுன்னு சில பேர் பண்ணுவாங்க. வளர்ந்துட்டானா நம்மளை மதிக்க மாட்டான்னு. அதுதான் அந்த கலவரம். அதுதான் அப்படி எடுத்துக்கணும். ரொம்ப நேச்சுரலா இருக்குங்க. அப்படி கிடையாதுங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது அவருக்கு ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஒரு கிராமத்தோட டச் ரொம்ப நல்லா இருக்கு. பசுபதியும் சொல்லவே வேணாம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர் அவரு. ரொம்ப ஆக்டர். ஹீரோயின் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர்னு சொல்லலாம். த்ரூவுக்கு சிஸ்டரா நடிச்சாங்க இல்லையா, சீரியஸா ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கேரக்டராகவே இருக்காங்க. இது உண்மை சம்பவம்
ஆக்சுவலி சொல்ல போனா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ டைரக்டர் தமிழ்நாட்டு மனத்தை தூக்கி நிப்பாட்டிட்டாரு ப்ரோ. அமீர் அவரோட ரோலை எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. வடச்சென்னையில எப்படி இருந்தாரோ அதே போர்ஸோட இங்க வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இது வந்து அவருக்கு இதுதான் முத படம்ங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி இதுதான் அவரை வந்து நல்ல இடத்துக்கு கூட்டு போகுது. அந்த அளவுக்கு மாறி சொல்ல ஜாதி கதைலாம் கிடையாது. அது வந்து அதோட பின்னோக்கா வந்து எங்க ஊர்ல நடந்த சம்பவத்தை வச்சு அவங்க வந்து அதை காட்டியிருக்காங்க. மற்றபடி அவர் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வந்தாரோ மனத்தி கணேசன், அதை வந்து அதை வெளிப்படுத்துறதுக்காக மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு. கண்டிப்பா ஹிட் ஆகும். நல்ல படமா மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு. கண்டிப்பா ஹிட் ஆகும். எல்லாரும் போய் பாருங்க.